ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 308 எபிசோடு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எடுத்த உடனேவும் அந்த தர்ஷினி ஜனனி 2 பேரும் வந்து அந்த அஸ்வினோடைய வீட்டில் போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா என்ன இது அப்படின்னு சொல்லி அதை பென்ட்ரைவை பற்றி தேடிகிட்டே இருக்காங்க. பட் அந்த ஃபைலெல்லாம் தேடி பார்க்கும்போது எதுவுமே கிடைக்கவே இல்லை. அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, அம்மா இதை தவிர அஸ்வின் வேறு ஏதாவது வச்சுருந்தானா செஞ்சுருந்தானான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த மாதிரி இல்லைப்பா, இதை தவிர ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான் ஏதோ ஒன்று வச்சுருந்தான், அதுதான் அதை வச்சு தான் பயன்படுத்திட்டு இருந்தான். அப்பப்போ அந்த கெவின் பையன் வரும், வந்தோடனே ரூம்குள்ளே போய் 2 பேரும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க. ஆனால் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது, அப்புறம் போயிடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லைம்மா அதெல்லாம் பார்த்துட்டு அதில் எதுவும் கிடையாது, வேறு எதுவும் உங்களுக்கு வேறு யாராவது வீட்டுக்கு தெரியாதவங்க யார் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாம்மா ஒரு நாள் ஏதோ ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்துச்சு, அப்புறம் நம்ம அஸ்வின் போயிட்டு அந்த காரில் ஏதோ பேசிட்டு வந்தான், அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து கொஞ்சம் பணம் கொண்டு வந்தான், எங்கிட்ட இருந்துடா பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே ஒன்றுமே அதுக்கும் சரியாக பதில் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே ஜனனிக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, நம்ம வீட்டில் ஒரு கார் வந்துச்சு, ஒருவேளை அவங்க தான் இங்கே வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்திருக்கு. சரிங்கம்மா, ஓகேம்மா, சரிம்மா, நான் எதுவுமே இது கிடைக்கல, அப்படியே என்னன்னு தெரியல, நான் பார்த்து சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்ப போகிறாங்க. உடனே அப்படியே ஜனனி வந்து அந்த அம்மாவை பார்த்து, அம்மா அஸ்வினுடைய கொலைக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நானும் தேடிட்டுருக்கோம், அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, என்ன உங்கள் குடும்பத்தில் உங்கள் மகளை என்னை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு பிரச்சனைனாலும் எப்போனாலும் எந்த ஒரு உதவினாலும் எனக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணிங்கன்னா நான் உடனே வந்துடுவேன், எந்த ஒரு உதவினாலும் எனக்கு கேளுங்க தைரியமாக அப்படின்னு சொல்லிவிட்டு கையில் பணம் கொடுக்குறாங்க. வேணான்னு சொன்னோன்னே, இல்லைம்மா அதை செலவுக்கு வச்சுக்கோங்க, நீங்களே தனியாக கஷ்டப்படுறீங்க, வச்சுக்கோங்கம்மா, எந்த ஒரு ஹெல்ப் பண்ணாலும் கால் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு தர்ஷினியும் ஜனனியும் வெளியில் கிளம்பிடுறாங்க. சரின்ட்டு அப்படியே வெளில கிளம்பும்போது கரெக்டாக சக்திக்கு கால் பண்ணுறாங்க. சக்திக்கு கால் பண்ண, சக்தி ராமேஸ்வரத்தில் இருக்காப்புல. சக்தி என்ன சக்தி இது அங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இப்போ தான் அந்த போஸ்ட் மாஸ்டர் வீடு தெரிஞ்சிச்சு, அங்கே தான் போயிட்டுருக்கேன், என்னென்னு போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா நீ போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி சக்தி கேட்க, இல்லைப்பா இங்கேயே நான் தேடி பார்த்தேன், எந்த ஒரு எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கவே இல்லை, ஆனால் ஒரே ஒரு ஒற்றுமை மட்டும் இருக்குது, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு கார் வந்து ஏதோ வீட்டை விலைக்கு பேசினாங்க, ஆனால் அஸ்வின் வீட்டுக்கிட்டே ஏதோ ஒரு கார் வந்துச்சு, அஸ்வின் அதில் ஏதோ பேசினா பணம் வாங்கினான்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் எதுக்கு என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஏதோ ஒரு, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இதுக்கு பின்னாடி குணசேகரன் கிடையாது, குணசேகரனை தவிர வேறு யாரோ இருக்காங்க, அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மான ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே ஜனனி, எதனாலும் பார்த்து நீங்கள் கவனமாக கேர்ஃபுல்லாக இருந்துக்க, நானும் இங்கே பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி போகிறாப்புல. அப்படியே அடுத்து சக்தியை காட்டுறாங்க. சக்தி ஏதோ அந்த போஸ்ட்மேன் அட்ரஸை வீட்டுக்கு போயிட்டு, அம்மா இந்த மாதிரி போஸ்ட்மேன் சிவசங்கரன் வீடு தானே அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஆமாம் இந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்ல, ஐயா ஒரு சின்ன விஷயம் மட்டும் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை காமிக்கிறாப்புல. அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆளுக்கு லெட்டரை கண்ணாடி போட்டு பார்த்துட்டு, இந்த லெட்டர் நான் எழுதினதாச்சே, நான் தானே எழுதினேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் எதுக்கு எழுதுனீங்கன்னு சொல்லி சக்தி ஷாக் ஆகி கேட்குறாப்புல. நீங்கள் எதுக்கு எழுதுனீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லைப்பா இது வந்து ஏதோ ஒரு அந்த ஒரு வடநாட்டு பொம்பளை எழுத சொல்லிச்சு, அந்த பொம்பளைக்கு தமிழ் தெரியாது, அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணுன்றக்காக தான் நான் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அந்த பொண்ணை பற்றி பேர் எதுவும் தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியே யோசித்து, அந்த பொண்ணு வந்து தேவகிப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, தேவகியா அப்படின்னு சொல்லி சக்தி கேட்டுட்டு, இப்போ அவங்க எங்கே இருப்பாங்கன்னு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்டோடனே, இல்லைப்பா இத்தனை வருஷம் ஆச்சு, அவங்க இருக்காங்களா இல்லையா, இல்லை எங்கே போயிருக்காங்கன்ற எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே இப்போ சரி ஓகேங்கய்யா நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு அப்படியே வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டார். கிளம்பினோடனே அப்படியே கரெக்டாக அந்த வெளியில் அந்த சக்தியை ஃபாலோ பண்ணுறேன். உடனே குணசேகரனுக்கு காலை போட்டு பேசுகிறாப்புல, அண்ணே இந்த மாதிரி அந்த அவன் போஸ்ட்மேன் வீடு வரையும் வந்துட்டு ஏதோ பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே, டேய் எதுனாலும் கவனமாக பார்த்துக்க, அவன் எங்கே போகிறான், யாரை பார்த்து பேசுகிறான், என்ன ஏது அப்படின்றத க்ளீனாக எனக்கு தெளிவாக எனக்கு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் கண்டிப்பாக சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டுனா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி வச்சிடறாப்புல. வச்சுட்டு அப்படியே அடுத்து குணசேகரன் வீட்டில் வெளியில் கார்டன் நின்றுட்டுருக்காப்புல. அப்படியே அவங்க குணசேகரனுடைய மாமா கேட்டு திறந்து உள்ளே வராப்புல. மாப்பிள்ளை அவங்ககிட்ட தனியாக கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, வாங்க உள்ளே வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் கூட்டு போகிறாப்புல. கூட்டு போனோடனே எல்லா பேரும் உட்காந்துருக்காங்க. அப்படியே உடனே குணசேகரன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே குணசேகரனுடைய மாமா சொல்கிறாப்புல, மாப்பிள்ள நான் தான் ரொம்ப நாளாக கொஞ்சம் ராமேஸ்வரம் காசி அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்க கோயில் வளத்துக்கு போயிட்டேன், என் பொண்ணை பார்த்துங்களா எந்த நிலைமையில் இருக்கான்னு சொல்லி நான் ஆஸ்பத்திரியில் போய் என் பொண்ணை பார்த்தேன், எவ்வளவு முடியாமல் இருக்கா, அவள் கிட்டத்தட்ட ஒரு செத்த பொண்ணை மாதிரி இருக்கா மாப்பிள்ளன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாப்புல. சொன்னோடனே அப்படியே குணசேகரன் சொல்கிறாப்புல, நான் என்ன பண்ணுறேன் மாமா, நான் போய் ஆஸ்பத்திரியில் என் பொண்டாட்டியை பார்க்கலான்னு நினச்சா யாருமே என்னை விட மாட்டுறாங்க, இந்த இருக்கானே, டே தர்ஷா கீழே வாடா,
அப்படின்னு சொல்லி தர்ஷனை கூப்பிட்டு கீழே வர வச்சு, இந்த இருக்கேன்ல இவன் எவ்வளையோ ஒருத்தனை கூட்டி வந்து தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டியான். இதே மண்டபத்தில் நீங்கள் இல்லாத சமயத்தில் என்னென்ன இப்போ பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா? எல்லா பிரச்சனையும் நான் சமாளித்து என்னால் வெளியில் வரவங்களும் எனக்கு பெரிய தலைவலியாக போயிடுச்சு. இப்போ கூட அண்ணன் தம்பி நாங்கள் 3 பேர் வெளியில் போக முடியாமல் தலை காட்ட முடியாமல் இருக்கோம். எல்லாத்துக்கும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொம்பளையும் தான் காரணம். இந்த இருக்கல இங்கே நிற்கிறல்ல, இங்கே நந்தினின்னு ஒருத்தவ இருக்கா, அதுக்கப்புறம் நான் அங்கே ஒருத்தவ என்னது ஹாஸ்பிட்டலில் ரேணுகான்னு ஒருத்தவ இருக்கா. இதுக்கு எல்லாத்துக்கும் கூட்டுக்கலவாணி பெரிய தலைவலி ஒன்று இருக்குது. அந்த ஜனனின்னு ஒருத்தவ அவள் என்னென்ன ஆட்டம் பண்ணுறாலோ அது எல்லாத்துக்கும் இவங்க எல்லாம் ஆடிட்டே இருக்காங்க. என் மேலே எல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது நான் தான் உங்கள் பொண்ணை அடித்து ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சேன், நான் தான் கொல்ல பார்த்தேன், இன்னும் மறுபடியும் நான் போனால் நான் தான் கொன்றுவேன், கொல்ல வராருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுறது? ஈஸ்வரி என் பொண்டாட்டி தான், ஆனால் அவளை நான் என் சொத்தை வித்தாவது நான் காப்பாற்றிடுறேன். ஆனால் என் பொண்டாட்டியை நான் காப்பாற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லா மருமகளும் எல்லா பொம்பளைகளும் நான் சொன்ன பேச்சை தான் கேட்கணும். இவங்க இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது அப்படி சொல்லி குணசேகரன் சொல்ல, அடே மாமா சரி மாப்பிள்ள நான் பார்த்துக்கிறேன், எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றுக்க சொன்னோன்னே உடனே நந்தினி கோவம் வந்துடுச்சு. அப்பா நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படாதீங்க, ஈஸ்வரி அக்காவை அடித்து கொடுமைப்படுத்தினது இந்த ஆள் தான், ஆஸ்பத்திரிக்கு போனது காரணமே இந்த ஆள் தான், அதனால தான் கேஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா இதெல்லாம் நம்பவே மாட்டல. இல்லைம்மா, எனக்கு நந்தினி உங்கள் மேலே யார் மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு மாப்பிள்ளைகிட்ட நான் சொல்லிடுறேன், மாப்பிள்ளை நீங்கள் போய் ஈஸ்வரியை பாருங்கள், அதுக்கு நான் கோர்ட்டில் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி நான் வந்து உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன், நீங்கள் எதுவும் பண்ண கிடையாது, என் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு தான் அவர் வராருன்னு சொல்லி நான் சாட்சி சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாமல் என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு பாருங்கள், இவங்க பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் என் பொண்ணை ஈஸ்வரியை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோன்னு குணசேகரன் மனசில் ஒரு சின்ன குளிர்ந்த ஒரு இது வந்துருச்சு. ஆஹா, இவனுடைய சப்போர்ட் இருக்குது, நம்மளால் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காப்புல. இதோடய அந்த 308 சீரியல் முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.